உலகெங்கும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் நேயர்களே, என் அன்பு நெஞ்சங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் வக்கர சனி பயிற்சியை பற்றி பேச போறோம். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் பிரவேசமாகி ஓரண்டு ஆயிடுச்சு. அந்த சனி பகவான் வக்கரமாக போகிறார். இது உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய மேன்மைகளை, வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலமா இருக்கு. இதை நீங்க பயன்படுத்திக்கிடணும். ஒரு நல்ல யோகம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. அதை எப்படி பயன்படுத்திக்கிடணும்? என்ன வகையான யோகங்கள் வருது, என்ன வகையான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில நிகழப்போகுது அப்படிங்கிற இந்த பதிவுல நான் எடுத்து சொல்ல போறேன். அதை நீங்க பயன்படுத்திக்கிடுங்க. என்ன மந்திரம் சொல்லணும், நீங்க எந்த சாமியை கும்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறேன். அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் மிகப்பெரிய வெற்றிகளை என் அன்பு நேயர்களை உங்களுக்கு வழங்கும். என் அன்பான கடகராசி நேயர்களே, கடகராசிக்காரர்களுக்கு மிக மிக நற்காலம் ஒண்ணு பிறக்குதுங்க. மிக மிக நற்காலம். வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்க்க போகிற மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. 138 நாட்கள் உங்க வாழ்க்கையில குபேர யோகம் வரப்போகுது. 138 நாட்கள். அந்த நாட்களை நீங்க பயன்படுத்திக்கிடணும். சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலம். இந்த வக்கர பயிற்சி காலம் ஜூலை மாசம் 15 ஆரம்பிச்சு நவம்பர் வரைக்கும் இருக்குங்க. இந்த வக்கர காலத்துல நீங்க என்னென்ன முயற்சி பண்றீங்களோ வெற்றி. அதாவது நல்லவங்களா வாழ்றவங்களுக்கு நல்லது நடக்கணும். நல்லவங்களா வாழ்றவங்களுக்கு சோதனை நடந்துச்சுன்னா என்ன பண்றது? சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் சாட்சினா? கடகராசிக்காரங்க நல்ல ஆட்கள், அன்பான ஆட்கள். யாரை லவ் பண்றீங்களோ அவங்களுக்கு உண்மையா இருப்பீங்க, ஆசாசியா இருப்பீங்க. ஆனா உங்க லவர் உங்களுக்கு உண்மையா இல்லை. சரிங்க, வீட்டுல பார்த்து கட்டி வச்சாங்க. கட்டின வாழ்க்கையாவது நல்லா இருக்கா? எவ்வளவோ அன்பை காட்டினீங்க உங்க கணவர் மேல இல்லை உங்க மனைவி மேல. நீங்க காட்டுற அன்பை வெறுத்துக்கிட்டு உள்ள போனாங்க. என்னங்க இது ஓவர் பொசசிவா இருந்துக்கிட்டு அப்படின்னு உங்களை குறையில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடகராசிக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை. கணவன் மனைவி உறவுல பெரிய சிக்கல் ஓடிக்கிட்டே இருக்கு. சில இடத்துல எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல உங்க லைஃப் பார்ட்னர் ஓடிக்கிட்டு இருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்றீங்க. எங்க வீட்டுக்காரர் சரியில்லைங்க, வீட்டுல நான் ஒருத்தி இருக்கும்போது தப்பான இடம் தேடி போறாருன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்க குடும்ப வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரப்போகுது. ஒண்ணு, இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். 9க்குரிய சனி பகவான் வக்கரம். அவருக்கு வேற ஏதாவது தொடர்பு இருந்தாலும் இப்ப கட்டாயி போயிடும். அது சந்தேகம் இல்லை. இந்த காலகட்டத்தில் உங்க குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலைகள் வரும். பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. உலகமே எதிர்த்துனாலும் பிள்ளைகள் வருவாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. உங்களுக்கு எது நல்லதோ உங்க பிள்ளைகள் சொல்லுவாங்க. காசு மழை பொழியுங்க. உலகத்துல ஒருத்தருக்கு காசு வரணும் அப்படின்னா குருவுடைய துணை வேணும், சுக்கிரனுடைய துணை வேணும், அன்றாடம் மனம் வேணும்னா புதன் பகவானுடைய துணை வேணும். இந்த 3 கிரகம் சப்போர்ட்டா இருக்கிறவங்களாக பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. அப்படி உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு இப்ப குரு வந்துட்டார். அதுவும் குரு இப்படி வந்திருக்காரு, உச்சமா உட்கார்ந்துருக்காரு உங்க ராசியில. நீங்க தான் இப்ப உச்சம், டாப் டக்கர் நீங்க தான். மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு தான். என்ன எதிர்பார்க்குறீங்களோ கடகராசிக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. நீங்க நினைக்கிறதுதான் இப்போ நினைப்பு. நீங்க சொல்வதுதான் மக்களுக்கு பிடிக்கும். உங்க நட்பு வட்டாரங்கள்ல மதிக்கப்படுவீங்க. உங்களுடைய சுத்தி வர இருக்கக்கூடியவங்கள உங்களை இப்போ என்ன சொல்றீங்கன்னு கேட்டு நடப்பாங்க. அப்படிப்பட்ட யோகம் கடகராசிக்கு வரப்போகுது. ஒரு ஆபீஸ்ல நீங்க உயர் அதிகாரியா இருக்கீங்க. உங்க சப்பார்டினேட்ஸ் இது வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தராதவங்களாம் ஒத்துழைப்பு தருவாங்க. அப்படிப்பட்ட யோகம். சார் வேலையில நான் உழைச்சு பார்க்குறேன் சார், எனக்கு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும்னா இப்ப நீங்க கில்லியா செயல்படுவீங்க. பெரிய அளவுக்கு வெற்றி உங்களுக்கு. வேலையில ஒரு பெரிய வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கு. அதான் சந்தேகம் இல்லை. வெளிநாட்டு வேலை இப்ப நான் அப்ளை பண்ணலாமா? நான் அப்ளை பண்ணினா எனக்கு கிடைக்குமா? நான் போக முடியுமா? இப்போ அப்ளை பண்ணினா கிடைக்கும். உங்கள் சுய ஜாதகத்துல, சொந்த ஜாதகத்துல தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நல்லா இருக்கான்னு ஜோசியத்தை கேட்டுருணும். அது இருந்துச்சுன்னா போதும், உங்களுக்கு சூப்பர். இப்போ வெளிநாட்டுல உங்களுக்கு வேலை கிடைச்சி செட்டில் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு யோகம் வந்துடும். இன்னொரு பக்கம் பாருங்க, 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொறுக்காது. சில சொந்தங்களும் அப்படித்தான் இருக்கும். மற்றவெல்லாம் கூட பேசாம இருந்தாலும் சொந்தங்கள் விடாது. எப்ப இவன் என்ன வாழ்க்கை வளர மாதிரி, இவன் எப்படி இருந்தவன் இப்படி ஆகிட்டான், இப்படி சொல்லாத சொந்தம் உண்டா? அவனுக்கு என்னப்பா அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காப்பான்னு பல சொந்தம் சொல்லுமா இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்க வளர்ச்சி இன்னும் அவங்களை பொறாமப்பட வைக்க போகுது.
பல பேர் அடிவயிறு சூடு தாங்க முடியாது, வயிறு கொதிக்குதியா இவன் பழப்ப பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் வாழ்க்கை உங்களுக்கு காத்துருக்கு. இது வரைக்கும் கல்யாணமே ஆகலைங்க. கல்யாணத்தடை பெருந்தடைங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு கல்யாணத்தடை பெருந்தடை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கல்யாணம் இப்போ கை விடும். அது எப்படி வரம் தெரியுமா? தரமான வரன் அமையும். நீங்க சொல்லுவீங்க வெளி உலகத்துல அப்படியே அப்படியே தகுதியமா நடந்து விடுவீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு வரன் உங்களுக்கு அமைய போகுது. அப்படி ஒரு முன்னேற்றம். குழந்தை பாக்கியம், கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. இந்த 138 நாட்கள் எல்லாம் உங்களுக்கு பொற்காலம் பாருங்க, பயன்படுத்துங்க. உங்களுக்கு நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் வருது. ஆபீஸ்ல உயர் பதவிகளுக்காக சிலர் காத்திருக்கீங்க, அது தொடர்பாக சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க. எப்ப சார் அந்த ப்ரொமோஷன், எப்ப சார் அந்த முக்கிய போஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க பாருங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறந்த காலகட்டம். நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கோ, முக்கியமான பதவி கிடைக்கிறதுக்கோ, அரசியல் தலைமைக்கு நெருக்கமாக மாறுவதற்கோ இது நல்ல நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. அதுல உங்க பிள்ளைகள் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு, அதுல உங்க பிள்ளைகள் பாஸ் பண்ணுவாங்க. ஏங்க இந்த நீட் எக்ஸாமினேஷன் மாதிரி இருப்பாங்க, பிஜி நீட்டு, இந்த நீட்டு இதுலலாம் கடகராசிக்காரங்க பிள்ளைகளுக்கு அவங்க சுயஜாதகம் தெரியுதுச்சுன்னா இப்போ கன்ஃபார்மா கிடைக்குதுங்க, சீட்டு கிடைக்குதுங்க, மெடிக்கல் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதுங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் ஜெயிச்சுக்கிட்டு வர போறீங்க. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் இந்த மருத்துவத்துறையில் ரிசர்ச் ஓரியன்டா இருக்கீங்க பாருங்க, பெரிய பெரிய வெற்றி உங்களுக்கு வந்துடும். இந்த காலகட்டத்தில் ஃபினான்ஷியல் செக்டார்ல பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையில வெளிநாட்டு வாய்ப்புகள் பலருக்கு கூடி வரும். இதுவரைக்கும் விசா கிடைக்காத பலருக்கு விசா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இப்ப சால்வ் ஆகும். நிறைய நன்மைகள். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும், தினந்தோறும் காலையில எழுந்த உடனே நீங்க செய்ய வேண்டிய விஷயம், ஸ்ரீரங்கம் பெருமாளை மனசால நினைச்சு கும்பிடணும். ஓம் ரெங்கநாதனே போற்றி. எப்படி சொல்லணும்? ஓம் ரெங்கநாதனே போற்றி மனசுக்குள்ள சொல்லுங்க. ஒரு 108 முறை சொல்லுங்க. அவரை மனசால நினைங்க. ஒரு முறை ஸ்ரீரங்கம் போங்க. ஸ்ரீரங்கத்துல போய் அங்க போய் பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க. கோயிலுக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் வாழ்ந்துருக்கணும். சும்மா வந்துடக்கூடாது. கோயில்ல ஒரு 2 மணி நேரம் அப்படி பெருமாளை கும்பிட்டு வெளியே வரும்போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியை எனதருமை கடகராசி அன்பர்களே நீங்கள் பெற்றே தீர்வீர்கள். அப்படிங்கிறதா உண்மை. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதுசா கடன் வாங்கலாமான்னு உங்களை கேட்குறீங்க. நல்ல கடன் வாங்குங்க, ஜமாயிங்க, பெரிய அளவுக்கு சக்சஸ் காத்து. இவ்வளவு நேரம் உங்க ராசிக்குரிய பலன்கள், இந்த சனி வக்கர பயிற்சி காலத்துல எப்படி பலன்கள் இருக்கும், நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்க குச்சனூர் போய் சனீஸ்வர பகவானை வழிபடலாம். அதே மாதிரி திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில்ல மங்கள சனி பகவான் இருக்கார். மங்களங்களை அள்ளித்தரக்கூடிய சனி பகவான், அவரையும் போய் தரிசனம் பண்ணணும். அந்த சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு அந்த கோயில்ல மரகத லிங்கம் இருக்கும். அந்த மரகத லிங்கத்திற்கு இரவுல பால் அபிஷேகம் பண்ணுகிற போது அங்க இருக்கணும். அந்த பாலை வாங்கி சாப்பிடணும். அப்படி தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்து விட்டு வருகிற போது உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்பர்களே. உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க சிவன் கோயில் இருக்கோ அங்க இருக்கக்கூடிய நவக்கிரகங்களே ஒவ்வொரு சனிக்கிழமையும் 9 முறை சுற்றி விட்டு வாருங்கள். சனி பகவான் அகமகிழ்ந்து வரம் தருவார். இப்ப இங்க நான் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்றேன். பொதுவான பலன்கள் இவை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஜாதகம் இருக்கும். சிலருக்கு ஒரு கேள்வி வருது, சார் இந்த பலன்களை நாங்க பார்க்கிறோம், எங்களுக்கு நடக்குதுன்னு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலருக்கு சார் எங்களுக்கு ஏனோ இந்த பலன்கள் நடக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய தசா புத்தி என்ன இருக்குன்னு பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு ஜாதகத்திலும் நம்முடைய லக்னம் வேற, தசாபுத்திகள் வேற, நம்முடைய நட்சத்திரங்கள் வேற. அதன் அடிப்படையில தான் முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்க கொடுக்கிறது ஒரு அறிமுகமான கோச்சார பலன்கள் மட்டும்தான். இதோடு நம்ம சொந்த ஜாதகத்தை தொடர்பு படுத்தி பார்க்கும்போது தான் முழுமையான பலன்கள் கிடைக்கும். இந்த வக்கர சனி பயிற்சி காலம் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு தரப்போது, உங்க வாழ்க்கையில என்ன முன்னேற்றத்தை தரும், நீங்க எப்படி நடந்துக்கணும் முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இங்கே எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க மீட் பண்ணலாம். தமிழ்நாட்டில் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் இருக்கு.
அதே போல நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதுல உங்களுடைய பெயர், தற்போது நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊரின் பெயர் அதை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டீங்கன்னா எங்க ஆபீஸ்லேயே உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.